இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல நடிகர் ராஜேஷ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில 1949 ஆண்டு டிசம்பர் 20 பிறந்த ராஜேஷ் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில PUC பச்சையப்பாஸ் கல்லூரியில படிச்சவரு. திருவல்லிக்கேணியில இருக்கிற கோலட் மேல்நிலை பள்ளியிலையும் ஆசிரியா பணிபுரிஞ்சிருக்காரு. கன்னி பருவத்திலேயே படம் மூலமா திரைப்படத்துல நடிக்க தொடங்கின அவரு 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்கள் மற்றும் துணை வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் வரைக்கும் தன்னோட நடிப்பு திறமையால ரசிகர்களை கவர்ந்தவரு. விஜய் சேதுபதியோட நடிப்புல வெளியான தர்மதுரை படத்துல காமராஜ் அப்படின்ற கதாபாத்திரத்துல ஆசிரியரா நடிச்சிருப்பாரு. எல்லாரையுமே ரசிக்க வச்ச கதாபாத்திரமா அந்த வேடம் அமைஞ்சிருக்கும். தமிழ் மேல அதிகமான ஆர்வம் உள்ள நடிகர் ராஜேஷோட தமிழ் உச்சரிப்பு அருமையா இருக்கும். இந்த நிலையில திடீர் ஏற்பட்ட மாரடைப்பால நேத்து காலமானாரு. ராஜேஷுக்கு 1983 ஆண்டு சில்வியா அப்படின்றவங்களோட திருமணம் நடந்திருந்தது. இவங்களுக்கு திவ்யா மற்றும் தீபக்னு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ராஜேஷோட மனைவி சில்வியா கடந்த 2011 ஆண்டு இறந்திருக்காங்க. நடிகர் ராஜேஷ் மகன் தீபக் 2014 ஆண்டு ஒரு திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமாகி இருக்காரு. 35 வயசாகிற ராஜேஷோட மகன் தீபக் சினிமாவில ஹீரோவாகணும் அப்படின்னு போராடிட்டு வராரு. அவர் நடிச்ச படத்தையும் திரைக்கு கொண்டு வர முடியாத நிலையில தன்னோட அப்பாவுக்கு மட்டும் போட்டு காட்டினதாகவும் வேதனையோட தீபக் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அடுத்த வாரம் தன்னுடைய நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலையில தன்னோட தந்தை இறந்ததை நினைச்சு பரிதவிச்சிட்டு வராரு. மறைஞ்ச பிரபல இயக்குனரான மகேந்திரனோட உறவினர் ராஜேஷ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ் மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.